மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ட்ரிப்பாக பிளான் பண்ணால் தான் போக முடியுமான்னெல்லாம் கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. ஆன் தி வேல இந்த மாதிரி ரெஃப்ரெஷ்மெண்ட் ரூமை நீங்கள் நிறைய பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ரூமு 1 ஹவருக்கு 150 தான். கொஞ்சம் காஸ்ட்டு தான், பட் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு இது ஓகே தான். 1 ஹவரில் ரெடி ஆகிட்டு நம்ம கோயிலுக்கு ஆன் தி வேல நடந்தே போயிடலாம். நான் கோயிலில் போன இடத்துல பார்த்த எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஒரு பெண் சிலை, அதுக்கு வந்து 3 மார்பகம் இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன். இது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்லலாம் போட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கே இன்றைக்கி தெரிஞ்சது அது வந்து நம்ம மீனாட்சி அம்மனோட சிலை தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பிறக்கும் போதே, அவங்க பிறக்கல, ஆக்சுவலாக ஒரு வரமாக ஒரு அக்னி குண்டத்துலேருந்து அவங்க வந்தாங்க. அவங்க வரும்போதே 3 மார்பகத்தோடு வந்திருக்காங்க. அப்போ அது கேட்டப்போ அவங்க வந்து அவங்க எப்போ அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்கள பார்க்குறாங்களோ அப்போ அந்த 3வது மார்பகம் வந்து தானாகவே கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களும் சிவன், அதாவது நம்ம சுந்தரேஸ்வரரை பார்த்தோன்னே அந்த 3வது மார்பகம் கீழே விழுந்துருச்சாம்.